Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 1085 part 1. ஓபன் பண்ணா இன்னும் அந்த லேண்ட் ஆஃப் ஆனவ தான் வளைச்சு காட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்ப சந்தோஷமா இருக்காங்க. அதை எத்தனை டைம் டா காட்டுவீங்க? சரி பரவாயில்ல. இப்ப என்னன்னா எல்லாரோட போட்டோவையும் சும்மா சூப்பரா அழகா வரைஞ்சி அப்படியே அடுக்கடுக்கா நிரப்பி வச்சிட்டாங்க. இப்ப என்னன்னா கொசுகி ஃபேமிலிக்கு நிஜமாவே என்னாச்சு அப்படிங்கிற கதையை ஒரு பெரிய மண்டபம் போட்டு ஒருத்தர் உட்கார்ந்து விளக்கிக்கிட்டு இருக்காரு. அதுவும் மெயினா கடைசியா அவங்க பிளான போட்டு ஒனியஷிமால சண்டை நடந்துச்சு அந்த விஷயத்தை தான் இழுத்து விலாவாரியா சொல்லிட்டு இருப்பான். மக்கள்லாம் அதை என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அதே நேரம் இந்த டொகாகே போர்ட்ட ஒட்டி இருக்கிற அந்த ஃபாரஸ்ட காட்டுறாங்க. அட வேற ஒண்ணும் இல்ல, மொமோனோசுகேவும் மத்தவங்களும் டொகாகே போர்ட்ட நோக்கி சும்மா மின்னல் வேகத்துல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் லூஃபியை புடிச்சே ஆகணும்னு. அப்படி நம்ம மொமோனோசுகே போயிட்டு இருக்கும்போது யமட்டோ வந்துட்டு நான் இந்த லேண்ட் ஆஃப் ஆன விட்டு போக போறது இல்லம்பா, ஏன் அவங்க கூட கப்பல்ல போக போறது இல்லையான்னு கேட்டா இல்ல நான் லூஃபி மத்தவங்க கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்கதான் இருக்க போறேன்னு கின்னு கேட்டுட்டு ஷாக் ஆயிருவான். என்னமா இப்படி சொல்லிட்டே, நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படி இப்படி நீ சொல்லும் போது இங்க இருந்து கிளம்ப போறியோன்னு நினைச்சேன், திடீர்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டு இருக்க, ஏன் என்னாச்சுன்னு கேட்டா ஓடன் வந்து முன்னாடி என்ன பண்ணாரு, எடுத்த உடனே அவர் கடலுக்கு எல்லாம் போகல, இந்த கண்ட்ரிய தான் முழுசா சுத்துன்னு சுத்திட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் கடலுக்கு போக சான்ஸ் கிடைச்சவன அந்த சான்ஸை விடாம அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே தூத்திட்டு போயிட்டாரு. அதே மாதிரி தான் இப்ப இவளும் பண்ண போறாளாமா. ஏன்னா இப்போதைக்கு இவளுக்கு இந்த உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு உடனே மொமோனோசுகேக்கு இன்னும் கடுப்பாகும். ஏன்னா யமட்டோ கிட்ட கூட ஏகப்பட்ட விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கடைசியில மொமோனோசுகே கிட்ட தானே எதுவுமே சொல்லாம போறாங்க. அதை அவனால தாங்கிக்க முடியல. ஏன் என்கிட்டயும் கிண்ணுகிட்டயும் ஒரு குட் பை கூட சொல்லல, இது நியாயமா அப்படின்னு அவ்வளவு கடுப்புல போகும்போது அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வரும். அட வேற ஒண்ணும் இல்ல, லூஃபியை மீட் பண்ணது ரெண்டு பேரும் மீட் பண்ணப்போ மாத்தி சண்டை தான் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெண்ட் ஆனானுங்க. மொமோனோசுகேக்கு பாத்தீங்கன்னா கைடோவை காலி பண்ணணும்னு ஆசை. பட் இவன் சைஸுக்கும் அவனோட வயசுக்கும் அதை பண்றதுங்கிறது சின்ன விஷயமே கிடையாது. அதனாலேயே பையன் கதறி அழுதுருப்பான். லூஃபி தான் கூடவே இருந்து ஒண்ணு கவலைப்படாத உன்னால முடியும்னு சொல்லி அவன் ஏஜுக்கு அவனுக்கு எப்படி புரிய வைக்க முடியுமோ அந்த மாதிரி புரிய வச்சிருப்பான். சின்ன பசங்களை பாத்தீங்கன்னா முடியாதுன்னு அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அப்பதான் அவங்க அதை வெறியோட பண்ணி முடிப்பாங்க. ஏன்னா அந்த வயசுல கூட என்னால முடியும்னு கெத்து காட்டுவாங்கன்னு வைங்க. அந்த மாதிரி தான் மொமோனோசுகேவும் அவனை கரெக்டா டியூன் பண்ணி அவன் இன்கேஸ் டவுன் ஆனா கூட நான் உன் கூட இருக்கேன்னு அவனை நல்லா பூஸ்ட் பண்ணி விடுவான். அதனால தான் கைடோ கைக்குள்ளேயே மாட்டி அவன் சாகிற நிலைமையில தொங்கிட்டு இருந்தப்ப கூட கொஞ்செல்லாம் கூட பேருன்னு பேத்துட்டாங்களே, அந்த டைம்ல கூட அவன் அவ்வளவு தைரியமா பேசினது யோசிச்சு பாருங்க. கைடோக்கு முன்னாடியே நான் லேண்ட் ஆஃப் ஆனோக்கு ஷோகனா வண்டான்னு சொல்லி கத்தி இருக்கான்னா அப்ப எந்த அளவுக்கு லூஃபி தைரியம் கொடுத்திருப்பான். கடைசியில கைடோ கூட சண்டை போடும்போது கூட உன்னால முடியும், நீ தான் இந்த லேண்ட் ஆஃப் ஆனவை காப்பாத்தி ஆகணும், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு அவன் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் இவன் அவன் மேல நம்பிக்கை வச்சிருந்தான். கடைசி நேரத்துல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சு பண்ணோம்னா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம். அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நானும் அவனும் பெஸ்ட் ஃப்ரெண்டா தானே இருந்தோம். ஒருவேளை இல்லையா ரெண்டு பேரும் ஒன்னா தாண்டா இவ்வளவு நாளா சுத்திட்டு இருந்தோம். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம எப்படா நீ இப்படி போலாம், டே லூஃபி நீ ரொம்ப மோசம்டா, உன்னைய விடவே மாட்டேன், வந்த உடனே உன் பல்லுகள் எல்லாம் பேக்க போறேன், ஃப்ரீடம்க்கும் மரியாதைக்கும் வித்தியாசம் தெரியவே இல்லை உனக்கு, இன்னும் நான் சொல்றது கரெக்ட் தானே, என்ன கரெக்ட் தான், நீ ஏன் அப்படி விழுந்தடிச்சு ஓடிட்டு இருக்க, பறந்து போனா சல்லுன்னு போயிடலாமே, why are you doing this you idiot அப்படின்னு அவன் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு ஓடுவான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பான்னு வைங்க. ஏன்னா மொமோனோசுகே தானே இப்ப ஷோகனை மதிக்காம ஒருத்தன் இப்படி போறான்னா அவனை வெட்டி வீச வேண்டாமா அப்படின்னு இவன் ஒரு சைடு பில்டப் பண்ண. மொமோனோசுகே இருந்துட்டு லூஃபி நம்ம எல்லாரும் ஃப்ரெண்டுன்னு சொன்னியே கடைசியில எங்களை சாமுராயா மாத்திட்டியே அப்படின்னு வாய்க்கு வந்தெல்லாம் அவன் ஒரு சைடு கத்திட்டு இருக்கான். யமட்டோ பார்த்துட்டு ஏன்டா ஏன் அப்படி சீரியஸ் ஆகுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்பா. ஆனா அவன் கேட்கற மாதிரி இல்ல. இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு போனதுக்காக அவனை பொழக்காம விட மாட்டேன்னு மின்னல் வேகத்துல வந்துகிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்கன்னா லூஃபி யூஸ்டஸ் கிட்ட லா இவங்க மூணு பேரும் ஆளுக்கு ஒரு சைடா கிளம்புனாங்கல்ல. லா சொல்லிடுவான் நெக்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணும்போது கண்டிப்பா எனிமீஸா தான் மீட் பண்ணுவோம், அப்ப நான் உன்னைய கொன்னாலும் கொல்லுவேன், அதை நினைச்சு கவலைப்படாதேன்பா. லூஃபி எனக்கு அதெல்லாம் கவலை இல்லாம்பானா, யூஸ்டஸ் கிட்டும் எனக்கும் எந்த கவலை இல்லாம்பா. சரி நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு சிரிப்பான். அடுத்த டைம் வாடா உனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு அவங்க கப்பல் ஏறி கிளம்பிடுவாங்கன்னு வைங்க. இனி லூஃபி மட்டும் கிளம்பினா போதும். அந்த டைம் தடப்புக்குன்னு காட்டுக்குள்ள ஒரு சவுண்டு, வேற யாரும் இல்ல மொமோனோசுகே தான். அவன் வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேத்துக்கு சந்தோஷம். வந்தவன் பாத்தீங்கன்னா செம கடுப்பாயிட்டே லூஃபி அப்படின்னு அவனே பதற அளவுக்கு அவன் மேல பாஞ்ச அவனை போட்டு அமுக்கி, ஏன்டா கொய்யால இவ்வளவு நாள் நம்ம ஒன்னா பழகி இருக்கோம், ஒன்னா சுத்தி இருக்கோம், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டு கிளம்புற, கிண்ணெல்லாம் கத்தி எடுத்து சண்டைக்கே ரெடி ஆயிட்டான். அந்த டைம் மொமோனோசுகேவோட மூஞ்ச பாக்கணுமே, எவ்வளவு கொலவெறி. ஆனா கொஞ்ச நேரத்துல அப்படியே சைலண்ட் ஆகி பய கதறி அழ ஆரம்பிச்சிருவான். இங்க இருந்து போகாதீங்க, எங்க கூடவே இருந்துருங்க, உங்களை விட்டு பிரியறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல அப்படி இப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி உட்கார்ந்து இவனும் அழுவான். இவனை பார்த்துட்டு கின்னும் கதறி அழுவான். சொல்ல போனா நீங்க இல்லன்னா என்னால வாழவே முடியாதுங்கிற அளவுக்கு சொல்லி அழுவான். இதுக்காக தான் லூஃபி எதுவுமே சொல்லாம
சொல்லாம கிளம்பினா போல. அவன் அழுகிறத பார்த்துட்டு கப்பல்ல இருக்க மத்த ஆளுங்க எல்லாத்துக்கும் அழுக வந்துரும். இப்ப என்னன்னா அவங்க அம்மா அப்பாவோட வார்த்தையை காப்பாத்தணுங்கிறக்காக இவன் போறான்னு தான். ஆனா இவன் கூட சேர்ந்து நின்னு சண்டை போட்டது யாரு? நம்ம லூஃபி தானே. இது எல்லாத்தையும் என்னால வார்த்தையில சொல்ல முடியாது, தயவு செஞ்சு நீ விட்டு போகாதன்னு அப்படி அழுவான். நமக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஆளுதான் இவ்வளவு சைஸுக்கு இருக்கான், ஆனா இன்னும் குழந்தையா தான் இருக்கான்னு. அப்ப லூஃபி எந்திரிச்சு உசோப்பும்பா ஒரு துணியை தூக்கிட்டு வீசுவானா, அது நேரா மொமனோசுகே மேல போய் விழும். என்னடானா இவன் இங்க வருவான்னு அவனுக்கு தெரியும், இதை கொடுக்க தான் வெயிட் பண்ணம்மா. அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லுவான், நீ என்னதான் பெரிய ஆளா மாறினாலும் உள்ளுக்குள்ள நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, இன்னும் பயந்தாங்கோலி தான்னு கிண்டல் பண்ணுவான். இதுக்கு முன்னாடி கத்திக்கிட்டே வந்து லூஃபி கூட சண்டை போடுவான். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவனால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப என்னன்னா லூஃபிக்கு மொமனோசுகே ஒரு தம்பி மாதிரி. சரி அப்படி என்னத்தை கொடுத்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஆளுகளோட பிளாக் தான். உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருது கஷ்டமா இருக்குதுன்னு தோணுச்சுன்னா இந்த பிளாக லேண்ட் ஆஃப் ஆனோ மேல பறக்க விடு. யாரு பிரச்சனை பண்ணாலும் இது அவங்க கிட்ட காமி. என் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பஞ்சாயத்து பண்றதும் ஒண்ணுதான், என்கிட்ட பிரச்சனை பண்றதும் ஒண்ணுதான் அப்படின்னு ஒண்ணு அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா நானும் உங்கள ஒருத்தனா நீ கேட்பான். அத்தனை பேரும் ஆமா ஆமா மாயிலா மறுபடியும் தேம்பி தேம்பி அழுவான். அதுக்கப்புறம் இன்னொரு ஆப்ஷனும் கொடுப்பான், இன் கேஸ் உங்க யாருக்காச்சும் திடீர்னு பைரட் ஆகணும்னு ஆசை வந்துச்சுன்னா ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களை பிக்கப் பண்ண நாங்க எப்ப வேணாலும் வருவோம்னு சொன்னவனதான் பயலுக்கு கொஞ்சம் நிம்மதியாகும். ரைட்டு ஒரு வழியா மீட் பண்ணியாச்சு, இனி கிளம்ப வேண்டியதானே. எல்லாம் பை பை சொல்லி அனுப்பி வைப்பாங்க. மொமனோசுகே கிட்ட நீ ஒரு நல்ல ஷோகனா இருக்கணும், உன்னோட கண்ட்ரியை நீ பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லுவாங்களா. அவன் பாத்தீங்கன்னா என்னதான் ஷோகனா இருந்தாலும் விழுந்தடிச்சு ஓடி வந்து அவங்களுக்கு தலை குனிஞ்சு நன்றி சொல்லுவான். ஏன்னா அவங்க பண்ணது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லையே. சரி ஒரு வழியா நம்ம மலையை கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னென்னலாம் அட்வென்ச்சர் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.